பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் முதற்கொண்டு 16வது வசனம் மட்டுமாய் உள்ள வேத பகுதியின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியங்களை, அவருடைய வருகையை எதிர்பார்த்து விசுவாசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே நாங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாய் விளங்க 13வது வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் விளங்க உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்கு உரிய சாந்தத்தோடு கூட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன் என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு உக்கிரானம் உண்டு, உத்தரவாதமும் உண்டு. எல்லா விதமான ஞானத்தோடும் எல்லா விதமான விவேகத்தோடும் ஆண்டவரை சாந்தத்தோடும் ஆண்டவரை பொறுமையோடும் கூட நாங்கள் எங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நல்ல நடக்கை உள்ளவர்களாய், நல்ல செயல்பாடுகள் உள்ளவர்களாய், நற்கிரியைகளை காண்பிக்கிறவர்களாய், எங்களிடத்திலிருந்து கிறிஸ்து இயேசுனுடைய கிரியைகள், இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மை, இயேசு கிறிஸ்துனுடைய பொறுமை, இயேசு கிறிஸ்துனுடைய ஆண்டவரே அந்த நடக்கை ஒவ்வொன்றும் எங்களிடத்திலிருந்து பிரதிபலிக்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு சொன்னது போல என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான் என்று சொன்னது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறது போல, ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் அநேகர் எங்களை பின்பற்றத்தக்கதாக எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய செய்கை, எங்களுடைய நடக்கை, எங்களுடைய சிந்தை விளங்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எங்களை மறுரூபப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெப ஜீவி, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களை மாற்றட்டும், எங்களை மறுரூபப்படுத்தும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசிகள் என்று சொல்லி பெயர் அளவிலே இராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பூரணமான ஒரு விசுவாசிகளாய் மறுரூபமாக நித்தமும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, 14வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் பொய் சொல்லாமல் ஒரு பொய்யான கிறிஸ்தவ ஜீவியம் நடப்பிக்கிறவர்களாய் இராமல், ஒரு மாயமானமான ஜீவியம் நடப்பிக்கிறவர்களாய் இராதபடிக்கு ஆண்டவரே இருதயத்திலே எந்த கசப்புகளோ, எந்த வைராக்கியங்களோ, எந்த விரோதங்களோ நாங்கள் வைத்து இராமல் ஆண்டவரே இந்த களைகளை பிடுங்கி போட உதவி செய்யுங்க, இந்த கற்களை எடுத்து போட உதவி செய்யுங்க, இந்த முட்களை எடுத்து போட உதவி செய்யுங்க. ஆண்டவரே உணர்வுள்ள நிலமாய் ஆண்டவரே சத்தியத்துக்கு ஆண்டவரே ஆதாரமும் தூணுமாய் இருக்கக்கூடிய வீடாய் எங்களுடைய ஆண்டவரே இருதயம், எங்களுடைய வாழ்க்கை விளங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிற உத்தம ஜாதியே உள்ளே பிரவேசி என்று நித்திய ஜீவனுக்குள்ளாய் எங்களை நடத்துகிற இந்த சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிற உத்தம ஜாதியாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே தகப்பனே, பொய்யை நாங்கள் பேசுகிறவர்களாய், பொய்யை பிணைக்கிறவர்களாய், ஆண்டவரே பொய்யை சார்ந்திருக்கிறவர்களாய், பொய்க்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய் எங்களுடைய ஜீவியம் இராதபடிக்கு சத்தியத்தை வாங்குகிறவர்களாய், சத்தியத்தை விற்காதவர்களாய், சத்தியத்திற்கென்று இந்த பூமியிலே நிலைநிற்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய சத்தியம் இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கிறார். ஆண்டவரே, அவருக்கு விரோதமாய் நாங்கள் பொல்லாத பிசாசனுடைய பொய்யனும் பொய்யுக்கு பிதாமாய் இருக்கிறவனாய் நாங்கள் இராதபடிக்கு சத்தியவான் எவனும் என் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறான் என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் சத்தியத்துக்கு உரியவர்களாய் இந்த பூமியில ஜீவிக்க ஆண்டவரே எங்களை மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் 16வது வசனத்திலே பார்க்கிற
பிரகாரம் ஆண்டவரே வைராக்கியம், விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 15வது வசனத்திலே ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமே இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேத்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்கிறதான இந்த உலக ஞானத்தை நாங்கள் பற்றி கொண்டு இராமல் பரத்திலிருந்து வரக்கூடிய சுத்தமான அந்த ஞானத்தை, அந்த வரத்தை, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை, கிருபையை ஆண்டவரே நாங்கள் பெற்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாட்சியாய் நடக்க விசுவாசிகளாய எங்களை ஆண்டவரே நீர் ஸ்திரப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மாயம் உள்ளவர்களாய் ஜீவிக்காதபடிக்கு, பட்சபாதம் உள்ளவர்களாக ஜீவிக்காதபடிக்கு ஆண்டவரே நல்ல சாந்தமும் சமாதானமும் இணக்கமும் இரக்கமும் நற்கிணிகளுமாய ஆண்டவரே நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சுத்தமுள்ளது என்று சொல்லி 17வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நீதியாய கனியை நாங்கள் சமாதானமாய் நடப்பிக்கிறவர்களாய், சமாதானத்திலே விதைக்கப்படுகிறவர்களாய் நித்தமும் விளங்க உதவி செய்யும். ஆண்டவரே எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன்.